From 128 for 7 in 16th over to winning the match in the last ball. What a match yesterday it was. என்ன a fantabulous effort from Mukul Chowdhury, a new IPL star is born னே சொல்லலாம். அவர் வைபவ் அரோராக்கு அகேன்ஸ்டா அடிச்ச அந்த தோனிஷ்க்கு ஸ்ட்ரைட்ல அடிச்ச அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஐ திங்க் டீப் மிட் விக்கெட் சைட்ல நினைக்கிறேன் இவர் கேமரூன் கிரீனுக்கு அகேன்ஸ்டா அடிச்ச அந்த சிக்ஸா இருக்கட்டும், இல்லனா வந்து கார்த்திக் தியாகிக்கு லாங் ஆஃப்ல அடிச்ச சிக்ஸா இருக்கட்டும், கேமரூன் கிரீன் ஓவர்ல ஐ திங்க் 2 6 ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த லாஸ்ட் 4 overs அவர் வந்து கேபிட்டலைஸ் பண்ணாரு, டேக் ஆன் பண்ணாரு எல்லா பவுலர்ஸையும். எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். அதான் இந்த மாதிரி இன்னிங்ஸ் தான் வந்து என்ன சொல்றது, டிஃபரன்ஷியேட்ஸ் நார்மல் பிளேயர் டு வெரி குட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். as I said, a new star is born. நேற்று மேட்ச்ல ஆல்மோஸ்ட் 16th over வரைக்கும் கேகேஆர் had the match in their game. கடைசியில வந்து முகுல் சௌத்ரி வந்து அவங்க கிட்ட அழகா எடுத்துட்டு போயிட்டாரு. என்ன விதமான ஒரு எஃபர்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆயுஷ் பதோனி கிட்ட இருந்து ஒரு வெரி குட் எஃபர்ட். அவர் வந்து நல்ல மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணி ரன் எடுத்துட்டு போனதுனால தான் அது பின்னாடி இவரை கேப்டலைஸ் பண்ணி அடிக்கவும் முடிஞ்சது. ஸோ வெரி குட் எஃபர்ட் ஃப்ரம் ஆயுஷ் பதோனி as well. நம்ம டீடைல்டா வந்து எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர் மேட்சை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி, சிஎஸ்கேவோட ஹோம்ல நடக்குது, அதை பத்தி நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் வண்டர்ஸ் கிரிக்கெட். அதான் கோகுல், நான் இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நேற்று இந்த மேட்ச் எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, அலாங் வித் இனிஷியல் கார்ட்ஸ் இதுக்கும் ஆன்சர் பண்ணு. அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் பவுலிங், ஐ மீன் இந்த கேகேஆரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் பவுலிங் தான் வந்து இது காரணமா, இல்ல வாட் குட் பி த ரீசன் அலாங் வித் யுவர் இனிஷியல் கார்ட்ஸ்? What an innings. அதாவது இட் வாஸ் ரியலி ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங் தட் ஒரு 21-year-old, அதுவும் அவர் வந்து செகண்ட் மேட்ச் அண்டர் லைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் அண்ட் த வே ஹி கேம் ஃப்ரம், அதெல்லாம் அவர் சொல்லும் போதே ரியலி வந்துட்டு ரொம்ப எமோஷனலா இருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் இந்த மாதிரி ஒரு லிட்ரலி ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ் ஒரு பிளேயர் வந்துட்டு வந்து இவ்வளோ ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ், ஹை ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அவர் ஜெயிச்சு கொடுக்கறது வந்து டீமுக்கு வந்துட்டு, அண்ட் மோர் தென் தட் அவர் முடிச்சுட்டு ஒரு ஒரு சார்ட் ஆஃப் கேரக்டர் தெரியுது தட் அவர் when he is looking at the skies and when he is prayingல, ஈவன் ஆஃப்டர் அச்சீவிங் சோ மச் அவர் போயிட்டு வந்து ரொம்ப அப்படியே கத்தி ரொம்ப செலிப்ரேட் பண்ணாம when he is looking at the skies and நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு அப்படின்னு அவர் வந்து இது பண்ணி பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி என்டியரிங். இது வந்து ரியலா வந்துட்டு பிலீவே பண்ணல தட் எல்எஸ்டி வந்துட்டு அவங்க வந்து they will go finish it அப்படின்ற ஒரு இது வந்து பிலீவ் பண்ணல. ஏன்னா ஆயுஷ் பதனி சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. இட் லுக் லைக் ஆயுஷ் பதனி அவர் தான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்ல வந்துட்டு he had to be the person to take it till the end. பட் ஆனா இவர் எங்கேருந்து வந்தாருன்னு சீரியஸா தெரியல. ஒன்னு வந்துட்டு அவர் ஆயுஷ் பதனி விளையாடிட்டு இருக்கும்போது இவர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல he was still there. அவர் வந்துட்டு ஒரு அந்த ஒரு சுனில் நாராயண் ஓவருக்கு முன்னாடி, சுனில் நாராயண் 16th over போட்டாரு அண்ட் சுனில் நாராயண் பிரில்லியண்டா போட்டாரு. அண்ட் முகுல் சௌத்ரி didn't go against சுனில் நாராயண். அவர் வந்துட்டு he took his time. அந்த ஓவர் வந்துட்டு even though அந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் 4 overs 52 runs required with அதுக்கப்புறம் எல்லாருமே bowlers தான். ஸோ அவங்க நிக்கலஸ் புரனும் அவுட் ஆயிட்டாரு, ஆயுஷ் பதுனியும் வந்துட்டு நல்லா ஆடி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஐ ஃபெல்ட் தட் எல்எஸ்ஜி வந்துட்டு இப்போ அவங்க அசரங்கா இல்ல, மேத்யூ பிரெட்ஸ்கே இருக்காரு, ஆனா இது பண்ணல. 3 ஃபாரினர் வச்சு ஆடி இருக்காங்க அவங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாரும் அந்த ஒரு போலர்ஸ் தான் அண்ட் இந்தியன் போலிங் லைன் அப் வேற. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இவர் சீரியஸா எப்படி வந்து முடிச்சாரு இது பண்ணாருன்னு தெரியல. அண்ட் இட் ஆல்சோ ஹேட் டு டூ வித் கொல்கட்டாவோட அந்த ஒரு அகேன் ஒன் டைமென்ஷனல் திங்கிங். ஏன்னா அவரு நல்லா போட்டுட்ட வரைக்கும் ஓகே, சுனில் நாராயணுக்கு அப்புறம் இவர் கார்த்திக் தியாகி, அனுகுல் ராயும் அவர் வந்து 2 6 அடிச்சாரு. அண்ட் இது அப்புறம் பாத்தீங்கன்னா வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் ரொம்ப ஒரு ஒன் டைமென்ஷனலா திருப்பி போயிட்டாங்க. நம்ம அதை பத்தி ரொம்ப பேசியிருக்கோம். அந்த ஒரு ஒன் டைமென்ஷனல் திங்கிங் அரௌண்ட் த விக்கெட், வைட் யார்க்கர்ஸ். அந்த வைட் யார்க்கர்லயே 2 பால் அவர் மிஸ் பண்ணாரு. 3வது பால் திருப்பி அவர் வந்துட்டு ஒரு பால், 2வது பால் மிஸ் பண்ணும்போது அவர் அந்த ஃபைன் லெக் சைடு அடிக்க ட்ரை பண்ணாரு. அவர் வைடா போட்டாரு, ஆனா இவர் ஃபுல்லா மூவ் பண்ணதுனால அது வந்து லீகல் டெலிவரி ஆயிடுது. ஆனா 3வது பால் திருப்பி வந்துட்டு அப்படியே போட்டதுனால அவர் வந்துட்டு ஓவர் கவர்ஸ் வந்துட்டு 6 அடிச்சிட்டாரு. ஸோ அது வந்து அவருக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஷாட். ஸோ அதை வச்சுட்டே அவர் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. எனக்கு ஒண்ணு, நம்ம இந்த கேமரன் கிரீன் பத்தி பேசலாம். பட் ஆனா பாலகிருஷ்ணா அவனோட தாட்ஸ் சொல்லிட்டோம். நம்ம கேமரன் கிரீன் பத்தி நான் ஒன்னு சொல்லணும். பட் அது இதுதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ் அவரோட இன்னிங்ஸ் பத்தி. பட் ரியலி எனக்கு இன்னும் அதை வந்து இது பண்ண முடியல. ஐம் ஸ்டில் அவர் ஆடினதை பத்தியே யோசிச்சுருக்கேன். பாலகிருஷ்ணன், your thoughts? மேபி கோகுல்ட்ட நான் கேட்டேன், அது மேபி நீ அதையும் சேர்த்து நீ ஆன்சர் பண்ண முடியும்னா பண்ணிடு. இஸ் தேர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் பவுலிங், அதுதான் காரணமா? மேபி கேகேஆருக்கு நான் கேட்கிறேன், அலாங் வித் யுவர் இனிஷியல் தாட்ஸ். இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் பவுலிங்னு சொல்ல முடியாது. வைபவ் அரோராக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் 3rd 4th சீசன். ஸோ இட்ஸ் நாட் அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ புவர் எக்ஸிகியூஷன் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. அண்ட் புவர் டாக்டிக்ஸ். அந்த நீ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அங்கதான் போட போறன்னு பேட்ஸ்மேன் கெஸ் பண்ணிட்டான்.
நீ வைட் ஆஃப் பால் தான் நீ போட போறன்னு கெஸ் பண்ணிட்டான். ஐடியலி நீ என்ன பண்ணிருக்கணும், 2 பால் நீ போயிட்ட, அவன் நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணா, மிஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் வாட் சம் bowlers ஆர் ரியலி குட், வாட்சிங் த பேட்டர்ஸ் ஃபீட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது, என்ன சொல்லுது, ஒரு ஸ்கில் ஆக்சுவலா. அந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற இந்த கேம் T20 கேமுக்கு. ஈ மிஸ் தட் ஆக்சுவலா. ஐடியலா என்ன பண்ணிருக்கணும்னா, ஈ ஷுட் ஹவ், எப்படி நேற்று பிரசித் கிருஷ்ணா ஸ்லோவர் ஒன் பேக் ஆஃப் லெங்த் போட்டிருந்தாருன்னா இதா இருந்திருக்கும். இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் முகுல் சௌத்ரி வந்து. நம்ம வந்து எல்எஸ்ஜி ஸ்குவாட் ஆக்ஷன் டயத்திலேயே நம்ம வந்து பேசினோம் முகுல் சௌத்ரியோட இது. எஸ் அ ஸ்ட்ராங் பிரிஸ்ட். என்ன மாதிரி பிரிஸ்ட், அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சதெல்லாம் வந்து வேற லெவல். அந்த கார்த்திக் தியாகி அவர் ஸ்லோவர் ஒன் ஒரு 17th ஓவர்ல வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பால் நினைக்கிறேன், ஸ்லோவர் ஒன் ஒயிட் ஆஃப் போட்டிருப்பாரு. என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணாரு பாரு, அதெல்லாம் வந்து ஒரு வேற லெவல். இதுதான் நமக்கு பிடிச்சிருக்குது. அதாவது ஒரு ஒரு அன்னோன் கமோடிட்டி, ஒரு முகுல் சௌத்ரி, ஒரு யங் பிளேயர் வந்து அவர் அந்த ரா டேலண்ட ஷோ பண்ற விதம் இருக்கு பாரு, அதுதான் அதான் பியூட்டி ஆஃப் ஐபிஎல்லே நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி மேட்சஸ், ஒரு டெட் ரப்பரா இருக்க வேண்டிய மேட்சை வந்து எங்கேருந்தோ ஒரு அப்படியே மாத்தி காமிச்சிட்டாரு. ஒரு டெரிஃபிக் இது. இங்க இந்த பிச் கண்டிஷன்ஸ்ல வந்து என்னன்னா, ஸ்பின்னர்ஸ் சூப்பரா பண்ணாங்க. லைக் போத் சைட்ஸ் வந்து லக்னோவும் சரி இவங்களும் சரி. ஐடியலி பார்த்தா கல்கட்டா வந்து தே ஆர் இன் வெரி குட் சுச்சுவேஷன். 10 overs க்ளோஸ் டு 100, அதாவது 98 or 99 இருந்தாங்க ஃபார் 1 wicketல இருக்கும் போது. அங்கேருந்து திக்வேஷ் ரதி பிளஸ் மணிமாறன் சித்தார்த், தென் ஷமி ஒரு ஓவர், அவேஷ் கான். இந்த 11 to 15 ஃபேஸ்ல புவர் திங் ஃப்ரம் கேமரூன் கிரீனா இருக்கட்டும், ரவுமன் பவுலா இருக்கட்டும், அதுவும் மெயினா கேமரூன் கிரீன் ரொம்ப இது லேசி ஸ்டார்ட் ஆக்சுவலா பார்த்தா. கேமரூன் கிரீனோட லேசி ஸ்டார்ட் தான் வந்து அவங்க ஐடியலி தே ஷுட் ஹவ் கெட் another 20 runs, ஒரு 200+ வந்து அவங்க கொண்டு வந்திருக்க வேண்டியது. அவரும் சரி ரோமன் பவுலும் சரி, தே டுக் இனிஷியல் டைம். அங்கதான் குடோஸ் டு எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நிறைய போலிங் ஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து தே ஷுட் ஹவ் ஐடியலி டேக்கன் ஃபர்தர். அந்த ஒரு அக்ரெசிவ், அவங்களுக்கு விக்கெட் இருக்கு கையில, 6 wickets, பின்னாடி பார்த்தா 4 wicket தான் போயிருக்கு. ஸோ அந்த அசிலரேஷன் பண்ணிருக்கணும் ஒரு ஆஸ்பெக்ட். பட் வாட் ஐ கிரேட் இன்னிங்ஸ் ஃப்ரம் முகுல் சௌத்ரி. அதாவது அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சதெல்லாம் வந்து சம் ஆஃப் த திங்ஸ் லுக்ஸ் ஷேட்ஸ் ஆஃப் எம்எஸ் தோனி. அதாவது எம்எஸ் தோனியோட அந்த பிரிஸ்டோட இது தெரிஞ்சு, லைக் பவர் ஆஃப் பிரிஸ்ட், ஒரு மேஜிக்கலான ஒரு இன்னிங்ஸ். அண்ட் ஒரு ரொம்ப ஒரு சூப்பர் திங்கிங் பேட்டரா இருக்காரு முகுல் சௌத்ரி. ஆடின விதமா இருக்கட்டும், அந்த ஒரு அண்டர் ப்ரெஷர்ல எங்கேயுமே இதாகல. ஜஸ்ட் ஈ நோஸ் தட் ஓகே, அவங்களோட பிளாய் புரிஞ்சு போச்சு, இங்கதான் இது பண்ண போறாங்கிறது. ஈவன் தோ வந்து வைட் ஆஃப் டெலிவரி அது ஆன்டிசிபேட் பண்ணாலும் அதை ஜென்ரேட் பண்ணி ஒரு 6 அடிக்கிறதுலாம் வந்து ஒரு வேற லெவல் எபிலிட்டி தேவை. உண்மையா சொல்லணும், அதெல்லாம் வந்து ஒரு டாப் கிளாஸ் ஷாட் ஆக்சுவலா சொல்ல போனா. டெரிஃபிக் பேட்டிங். ஒன்லி திங் வந்து அவர் சுனில் நரேன் ஓகே வேர்ல்டு கிளாஸ் போலர், அதுல மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. மேபி டாக்டிக்கல் ஒன் கொஞ்சம் மிஸ்ரீட் பண்ண மாதிரி இருந்தது. பட் அதர் தன் தட் எக்ஸ்ட்ராடினரி ஃபினிஷ் ஃப்ரம் இவங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் நரேனும் இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. அங்குல் ராயும் டெரிஃபிக் போலிங் அவங்களோட இதை பொறுத்த வரைக்கும். ஐ ஃபெல்ட் தட் தே மிஸ் த ட்ரிக். தே ஷுட் ஹவ் ஐடியலி கிவன் வைபவ் ஆர் நாட் கிவன் கேமரூன் கிரீனை போட விட்டுருக்க கூடாது. பெனல்டிமேட் ஓவர் வந்து கேமரூன் அதுல இருந்தே நான் கீ எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு இது டெஃபினட்டா வந்துட்டு நம்ம பேசணும். ஏன்னா வந்துட்டு பிசிசிஐ ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் இட். நான் ஒன்னு சொல்றேன், இவங்க நான் ஆஸ்திரேலியன்ஸ் பத்தி இல்ல, நான் எனி டீம், BCCI have to make sure that these foreign players don't come to IPL for their அவங்களோட இன்ஜுரியை மேனேஜ் பண்றதுக்கு they should not come. அது வந்து ஈவன் ஹேசல்வுட்டா இருக்கட்டும், நீ உட்கார்ந்து if you are not fit to play, go back. நீ வந்துட்டு you have to go back. எனக்கு அதுல வந்துட்டு ரொம்ப they have to make sure that these foreign players அவங்க வந்து அவங்களோட இன்ஜுரியை மேனேஜ் பண்ணி இன்டர்நேஷனல் சீசன், அவங்களோட கண்ட்ரிக்கு இன்டர்நேஷனல் சீசன் ஆடுறதுக்காக போன வாட்டி ஹேசல்வுட் அப்படி பண்ணாரு. Okay, so they at some point BCCI have to make sure that they are value for the money for the franchises. இது வந்து அவங்க franchiseனால பண்ண முடியாது because they are paying so much and bringing these players and they want these players to play. So இப்போ கேமரன் கிரீன் கிட்ட வந்துட்டு நீ உன்னால bowling போட முடியலன்னா franchise கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி bowling போட வைக்க முடியாது. But BCCI have the capability to do it. And என்ன பொறுத்த வரைக்கும் ரஹானே வந்துட்டு மீடியால வந்துட்டு வெளியில வந்து சொன்னது வந்து 100% கரெக்ட். அடுத்த நாளே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்தது இவங்க கிட்ட இருந்து. அடுத்த 2 மேட்ச், ஒரு மேட்ச்ல வந்துட்டு ஒரு மேட்ச் வாஷ் அவுட், அடுத்த மேட்ச் இவர் போலிங் போட்டிருக்காரு. ஆனா ஏன் போலிங் போட்டாருன்னு அளவுக்கு வாட் யூ செட் இஸ் ரியலி வேலிட் பாயிண்ட். ஏன்னா அவங்க இது வந்து சும்மா வந்து
எவ்வளவு பெரிய இது இருக்கு, ஹை ஸ்டேக்ஸ் ஐபிஎல் இதை பொறுத்த வரையும் அவ்வளவு பே பண்றாங்க. பே பண்றதுக்கான ஒரு பேசிக் இதாச்சும் இருக்கணும், ரெக்குயர்மெண்ட். ஒன் irrespective நீ நல்லா போடுற நல்லா போடலங்கிறதுலாம் that doesn't matter ஆக்சுவலா. நீ உன் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா தான் போட்ட, when you are fit you have a chances. நீ 135 பிளஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான் நீ. இன்னைக்கு இன்னும் 135 பிளஸ் எந்த பால் நீ போயிருக்கு நீ சொல்லு. So that's what staying fit. ஓகே, அவன் ஃபிட்னஸ் இஷ்யூ என்ன சொல்லுது, ஃபிட்னஸ் இஷ்யூலாம் ஃபைன், ஒரு இதுல ஃபைன். ஆனா வந்து இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டுக்காக நான் போலிங் போட வர மாட்டேன்னு சொல்றதுலாம் வந்து அப்சல்யூட் ரப்பிஷ்னஸ் ஆக்சுவலா. ஐ அக்ரி ஆன் யுவர் பாயிண்ட். நீ சொன்ன விதத்துல டீம் காம்பினேஷன் அடி வாங்குது. இந்த ஆரன் ஃபின்ச் வெளியில அவங்க பேசும்போது கேட்டிருக்காங்க, அவர் வந்துட்டு இப்போ அவரோட எக்ஸ்பர்ட் அட்வைஸ்ல எக்ஸ்பர்டீஸ் அதெல்லாம் வந்துட்டு இவங்க மேட்ச் நடக்கும்போது பேசுறாங்கல்ல, அதுல வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு தட் யூ நீட் டு கிவ் கேமரன் கிரீன் த டைம், யூ ஷுட் நாட் ஃபோர்ஸ் ஹிம். அவர் வந்துட்டு he needs to play in the top order. அவர் இங்க வந்துட்டு அந்த மாதிரி எவ்வளவு இந்தியன் பிளேயர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிட்டு அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல பர்ஃபார்ம் பண்ணலன்னா எவ்வளவு பேர் காணாம போயிருக்காங்க. அது என்ன இவங்களுக்கு மட்டும் அந்த டைம் அந்த ஒரு லேட் பேக் அப்ரோச் தான். அது வந்துட்டு கேமரன் கிரீனோட போலிங்ல தெரியுது, அவரோட பேட்டிங்ல தெரியுது. இன்னைக்கு அந்த ஒரு 20 ரன்ஸ் அவர் ரோவன் பவல் அங்க அந்த சைடு அக்ரெசிவா he was trying to show that intent. இவரு வந்துட்டு he was just taking the balls. ஐ டோன்ட் நோ, நீ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 24 கோடி கொடுத்துட்டு பெஞ்ச்ல உட்கார வைக்கணும் இவங்களை. அடுத்த சீசன் காணாம போனோம், அன்சோல்டா போனோம். எவ்வளவு ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி போயிருக்காங்க. இல்லைன்னா ஆடம் ஜாபா மாதிரி பிஎஸ் போயிட்டு நீ பிஎஸ்எல்ல விளையாடு, இங்க நீ வரவே வராத, தேவையே இல்லை. ஏன்னா இங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு 20-25 பேர் இருக்காங்க. இல்லைன்னா சிஎஸ்கே பண்ண மாதிரி 2 பிளேயருக்கு அந்த 24 crores கொடுத்த மாதிரி கூட பண்ணலாம். இங்க அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. டோன்ட் கம் ஹியர். இல்ல கரெக்ட். இஃப் யூ ஆர் கம்மிங் யூ ஷுட் வேல்யூ தட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. அவங்க வந்து நிறைய பேர் என்ன பிரச்சனைனா ரொம்ப வந்து நாட் ஒன்லி ஆஸ்திரேலியன் பிளேஸ், நிறைய லைக் ஃபாரின் பிளேஸ்க்கே இந்த ஒரு இது இருக்கு, அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு. கொஞ்சம் டேக்கிங் இட் ஈஸி. வெரி ஃபியூ சில ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து டேக்கிங் இட் சீரியஸ். ஐபிஎல் வந்து ரொம்ப வந்து இதா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வராங்க. பட் சில பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப லெத்தாஜிக் அப்ரோச்சும் கொடுக்குறாங்க. சி, நான் ஐம் நாட் மோர் கிரிட்டிக்கல் இன் டு த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நான் போக விரும்பல. ஆனா ஐம் கம்மிங், ஐ அக்ரி யுவர் பாயிண்ட். வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன சொல்லுது, பிரான்சைஸ் போய் ரெக்வஸ்ட் பண்றது, கேப்டன் போய் சொல்றதுலாம் வந்து அந்த மாதிரி லெவல்ல வச்சுக்க கூடாது. பிசிசிஐ சீரியஸா வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போட்டே ஆகணும். எப்படி வந்து இவங்க வந்து ஒரு மினி ஆக்ஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இது பண்ணாங்க, அதுக்கு வந்து கொண்டு வந்த மாதிரி ஐ திங்க் தே ஷுட் டெஃபினெட்லி பிரிங் இன் சம்திங் இன் ஃபியூச்சர். கண்டிப்பா ஐ அக்ரி. பண்ணதுனால தான் வந்துட்டு ஹாரி ப்ரூக், அவங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் இப்போ பென் டக்கெட் எல்லாரும் பேன் ஆயிருக்காங்க. Okay, they cannot play for the next 2 or 3 years. அந்த மாதிரி பண்ணணும். You can't come here nursing an injury, and if you are not able, if you are not showing that performance, you have to sit in the bench. அது regardless of how much they pay. And first of all, franchises also have to understand that நீ வந்துட்டு ஒரு இந்தியன் டேலண்ட்க்கு நீ வந்துட்டு கொடு. பட் இவ்வளோ பெரிய அமௌண்ட் இப்போ நீ ரிஷப் பண்ணிட்டு கொடுத்ததெல்லாம் வந்து கிரேட், பிகாஸ் he is the future. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயருக்கு ஒரு ஆப்ஷன்ல கொடுக்கறது வந்து they also have to avoid from next time. Yeah, true. Very அது வந்து இதுதான் மார்க்கெட் டிமாண்ட். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து இப்ப அவன் மார்க்கெட் வேல்யூ புடிச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சு பண்ணாதான் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மிச்சல் ஸ்டார்க்கு வந்து அந்த அவங்களுக்கு கப் அடிச்சு கொடுத்தாரு, ஆனா அடுத்த வருஷம் பார்த்தானா ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி கேமரன் கிரீனும் இஃப் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் இட் வில் கோ டவுன். ஆக்சுவலா சாம் கரனுக்கும் அப்படிதான் ஆச்சு. ஸோ இது வந்து ஒன் சீசன் வண்டரா அவங்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த பிரைஸ் மணி, லைக் அந்த ஆப்ஷன் அமௌண்ட் சொல்றேன் ஐயா இருக்கிறது. பட் நான் ஒன் மோர் திங், நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வர விரும்புறது என்னன்னா, நேற்றுக்கு வந்து இந்த கேகேஆர் இந்த ஈடன் கார்டன் பிச்சை பொறுத்தவரையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா, இட் ஷுட் நாட் பி டூ ஃபுல் ஆர் டூ ஷார்ட். ஆக்சுவலா இங்க வந்து குட் லெங்த்தும் சரி பேக் ஆஃப் லெங்த் டெலிவரிஸும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. லைக் இந்த லெங்த் ஆப்ரேட் பண்ண இதுல வந்து ஐடியலி வந்து 7 எக்கானமி தான் போயிருக்கு ஆக்சுவலா. வேற பால் ஃபுல்லர் லெங்தா இருக்கட்டும் ஷார்ட்டா இருக்கட்டும் இட் வெண்ட் அபவுட் 12. நான் சொல்றது எக்கானமி சொல்றேன், அங்க இதானது. அண்ட் என்னன்னா அவன் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு. என்ன சொல்லுது, ஷார்ட்டர் பால் இன்டு த பாடி டேக்கிங், அது வந்து விக்கெட்ஸ் எடுத்தாங்க, சூப்பரா இது பண்ணாங்க. அந்த பிளாய் ஒர்க் அவுட் ஆச்சு. கார்த்திக் தியாகியா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா அதை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ஈவன் கேமரன் கிரீனும் அதோட ஃபர்ஸ்ட் பால் நல்லா விக்கெட் எடுத்ததும் கரெக்டா தான் இருந்தது. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆயுஷ் பதோனியோட ஸ்ட்ரென்த் எங்க வீலையே கிடையாது. அவர் டவுன் டவுன் டெரிஸ் ஆட மாட்டார். அவர் டிபிக்கலி வந்து அவர் ஸ்கொயர் ரீஜன் தான் ஆக்சஸ் பண்ணுவார்.
ஸோ பாயிண்டா இருக்கட்டும், ஸ்கொயர் லெக் ரீஜனா இருக்கட்டும், ஸோ அது வந்து கொஞ்சம் இங்க இன்னும் கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப் அந்த இண்டிவிஜுவல் பேசிஸையும் அந்த டாக்டிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப வித் கொடுத்தாரு. அந்த அதுக்கு மெயின் கல்பிரிட் காரணம் இவர் தான், சைனி தான், நவதீப் சைனி தான். ரொம்ப புவர், டூ மச் வித் ஆஃபர் பண்ணாரு. எய்தர் ஃபுல் ஆர் எய்தர் ஷார்ட், அந்த மாதிரி தான் இதாச்சு. ஓகே, அதான் இப்போ நம்ம குயிக்கா நம்ம வந்து ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிஎஸ்கே டெல்லி, நானும் கோகுல் எல்எஸ்ஜி சொல்லியிருந்தோம், பாலா வந்து கேகேஆர் சொல்லியிருந்தான். ஸோ இப்போ வந்து கோகுல் அட் 9 பாயிண்ட்ஸ், கணேஷ் அண்ட் பாலா ஈக்குவல் அட் என்ன பாயிண்ட்ஸுங்க நாங்கள் ஸ்க்ரீனில் போடுவோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் நம்ம குயிக்கா அடுத்து வந்து சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி மேட்ச் போயிடலாம். ப்ரிவியூ அட் சேப்பாக் நடக்குது. அதான் இப்போ வந்து ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா 31 மேட்சஸ்ல வந்து 19 மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, 12 மேட்ச் டெல்லி வின் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் 2 சீசன்ல வந்து ரெண்டுமே வந்து டெல்லி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீசன் மாற போதா இல்லை வந்து அதே தான் கண்டினியூ ஆக போதா? இஸ் டெல்லி கோயிங் டு வின் ஆர் சிஎஸ்கே கோயிங் டு வின்? சேப்பாக் சிஎஸ்கே ஃபோர்ட்ரஸ்ங்கிறது உடஞ்சு போச்சு, அது ஏதாவது ரீஸ்கிரிப்ட் பண்ணி மாத்துறாங்களா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதான் மேபி நான் பாலா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். காம்பினேஷன்ஸ் என்ன மாதிரி மாத்தலாங்கிறத நீ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன். காம்பினேஷன்ஸ் என்ன மாதிரி மாத்தலாம்? ஐ திங்க் கண்டா வர சொல்லுங்க வந்துருவாருன்னு நினைக்கிறேன். டெவால் ப்ரூயிஸ் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே. ஆக்சுவலா வந்து தட் பிரிங்ஸ், அதாவது ஒரு பேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா, இப்போ அவங்க கன்சிஸ்டண்டா 200+ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே 2 மேட்சா. ஈவன் சேப்பாக்லயுமே வந்து போஸ்டர் 207 சம்திங் ஏதோ போஸ்ட் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இது பண்ணும்போது, ஆடும்போதும். ஸோ இட்ஸ் குட் திங் வந்து டெவால் ப்ரூயிஸ் ஆட் ஆகுறது வந்து இட்ஸ் ஸ்ட்ரெங்தன் தர் பேட்டிங். அதனால வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் வந்து அந்த ஒரு லக்ஸரி இருக்கு. கண்டிப்பா ஒரு 20-30 ரன் எவ்வளவு வேணுமோ அடிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா உங்க பவுலிங் அவ்வளவு மட்டமா இருக்கிற டயத்துல வந்து உங்களுக்கு டெத் பவுலிங்னு ரியலா இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பா வந்து நீங்க வந்து டெவால் ப்ரூயிஸ் அண்ட் அகைன் இவரையும் உள்ள வரணும். அகில் ஹுசைன் ஹேஸ் டு பிளே சீரியஸா சொல்ல போனா. ஏன்னா அவங்களோட இதுல பார்த்தா டாப் ஓப்பனிங் பாரு கேஎல் ராகுல் மற்றும் நிசங்கா. ஓகே, ஸோ பட் கேஎல் ராகுல் வில் பிளே வெல் அகேன்ஸ்ட் ஸ்பின். பட் ஸ்டில் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் அ வெரி குட் பிளாய். யூ வில் டேக் லிட்டில் பிட் டைம். அந்த டயத்துல வந்து ஒரு 2 ஓவர் 8 ரன் 9 ரன் எக்கானமில போட்டுட்டு போயிட்டானாலே சூப்பரான இதுதான் உங்களுக்கு கேம். இது பவர் பிளே பொறுத்த வரையும் கலீலும் சரி, நீங்க ஐடியலா வந்து அகில் ஹுசைன் இன் பிளேஸ் ஆஃப் மேட் ஹென்ரி கொண்டு வரணும். 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடியே ஆகணும். ஸோ என்னோட 4 ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யாரா இருப்பாங்கன்னா, டெவால் ப்ரூயிஸ் இஃப் இஸ் ஃபிட், ஐ ஃபீல் வந்து அவர் ஆடுவார்னு. ஸோ டெவால் ப்ரூயிஸ், ஜெமி ஓவர்டன், அகில் ஹுசைன், தென் நூர் அகமது, இந்த 4 பேர் ஆடியே ஆகணும் நீங்க. இன் பிளேஸ் ஆஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மா ரோல்ல தான் அவர் வருவார் டெவால் ப்ரூயிஸை பொறுத்த வரையும். அகில் ஹுசைன் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் மேட் ஹென்ரி. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் தான் அவங்க, இதுதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் டூவபிள் சேஞ்சஸா இருக்கும் சிஎஸ்கே சைட்ல இருந்து எனக்கு பொறுத்த வரையும். கோகுல், இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ நூர் அகமது இருக்காரு, பட் ஓகே, ஆனால் லாஸ்ட் 5-6 மேட்சஸாவே ஒரு சிஎஸ்கேக்கு விக்கெட் எடுக்கல. கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரியும். இல்லை நம்ம வந்து அவருக்கு பதிலாக அகில் ஹுசைன் கொண்டு வந்துட்டு மேட் ஹென்ரிக்கு பதிலாக ஜாக் ஃபோக்ஸ் மாதிரி அப்படி ட்ரை பண்ணுமா, இல்லை எப்படி? வாட் இஸ் கோயிங் டு பி யுவர் காம்பினேஷன்? இல்ல நீங்க 10 கோடி கொடுத்துட்டு பெஞ்ச்லயே உட்கார வைக்க முடியும் அவரை? நூர் அகமது இல்ல, நூர் அகமது கண்டிப்பா ஆடுவாரு. அந்த ஒரு அவரோட ஸ்பீடு தான், பிகாஸ் இஸ் போலிங் தட் ரொம்ப ஃபாஸ்டா போடுறாரு. இது அட் சம் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ரஷீத் காரும் பண்ணிட்டு இருந்தாரு தட். பட் இஸ் ரிலையன்ட் ஆன் இஸ் கூகுளி. பட் அந்த ஒரு ஸ்பீடு ரிடக்ஷன் மட்டும்தான் தட் ஹி ஹாஸ் டு, அது அவர் இது பண்ணணும். கொஞ்சம் இது பண்ணணும். ஆமா, இல்ல அதுதான் அவரும் வந்துட்டு ரொம்ப அந்த ஒரு ஃபுல் லென்த்தா போட்டுட்டு இருந்தாரு. டெஃபினட்டா அவர் ஆடணும். நீ நூர் அகமது மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு அகில் ஹுசைன், நீங்க அகில் ஹுசைனும் ஆடணும். பட் என்ன ஒரு வருத்தம்னா வந்துட்டு இந்த சென்னை டீமுக்கு இருக்கிற திருப்பி நம்ம எல்லாரும் அந்த ஹிஸ்டரி, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியோ பாகிஸ்தான் மாதிரியோ வந்துட்டு எல்லாரும் அந்த ஹிஸ்டரி பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஆடாம நீங்க 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் ரிலையண்டா இருக்கிறது தான் ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பிரான்சைஸ் வந்துட்டு இத்தனை வருஷமா ஒரு இந்தியன் ஸ்பின்னர்ஸ், ஐ ஃபீல் இந்தியாவில் இருக்கிற டேலண்ட் வச்சுட்டே வந்துட்டு ஸ்பின்னை வந்துட்டு ஒரு ஃபாரின் ஸ்பின்னர்ஸ்க்கு போனது தான் வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். பட் அதர்வைஸ் ஐம் ஓகே. இப்போ பாலகிருஷ்ணன் சொன்ன 11 வந்துட்டு ஐ திங்க் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வில் பி தேர், அவங்க தே ஆல் வில் டேக் தேர் பிளேஸ். எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் நான் என்ன பண்ணுவேன்னா, ஆயுஷ் மத்ரே ஷுட் ஓப்பன், ரித்ராஜ் வந்து நம்பர் 3 ஆடணும். பிகாஸ் மற்ற இருக்கிற டீம்ல இருக்கிற நம்பர் 3 பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆர் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஈஷான் கிஷன், டேவிட் படிக்கல், இப்போ கேமரன் கிரீன் பத்தி பேசணும், ஸ்கை, துருவ் ஜுரேல், பட்லர், கூப்பர் கான்லி அண்ட் பண்ட். ஸோ இப்படி இருக்கும்போது ஹேவிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் அட் நம்பர் 3 and having a youngster who's playing aggressively,
சாம்சன் கூட இது ஆகும்போது he'll have the license from the get go. ஸோ அந்த ஒரு இதனாலேயே வந்துட்டு they will be able to dominate அந்த ஒரு இனிஷியல் பவர் பிளேல. ஈவன் வந்துட்டு ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வின்னாலும் ரித்துராஜ் கேன் கம் அட் நம்பர் 3. ஏன்னா அவர் போன வருஷமும் நம்பர் 3 ஆடணும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. மேபி ஐ டோன்ட் நோ இஃப் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு இந்த வருஷம். பட் ஐ ஃபீல் தட் ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் பண்ணி ரித்துராஜ் நம்பர் 3 ஆடினானா இட் will be really really more advantageous. ஓகே, லெட்ஸ் see எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபேர் ஆக்சுவலா வந்து ஏன்னா ஆக்சுவலா வந்து இப்ப இந்த ருத்துராஜ் கேக்வாட் வந்து ஜஸ்ட் வந்து ஆங்கர் பண்ண போறாருன்னா அவர் ஓபன் பண்ணி ஒரு யூஸும் இல்ல. மேட்ச் வந்து பவர் பிளேலயே டிசைட் ஆயிட்டு இருக்கு. ஐடியெல்லாம் வந்து அப்ப வந்து தே ஹேவ் டு டேக் ஆன் ஃப்ரம் த பால் 1ல இருந்து எடுக்க மாதிரியான ஒரு பவர் பிளே தான். ஏன்னா எல்லா டீமும் அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஓப்பனர்ஸ் வச்சு தான் கேம் இது பண்றாங்க, அப்ஸ்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் மைண்ட். இப்போ குர்ஜப்னீத் சிங் ட்ரை பண்ணுவாங்களா? அன்சுல் கம்போஜ்ல யாரோ ஒரு இந்தியன் பவுலர்ஸுக்கு பதிலா குர்ஜப்னீத் சிங் மேபி ட்ரை பண்ணுவாங்களா? எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இவங்க சிஎஸ்கே வந்து நாட் லைக்கிங் என்னன்னு புரியவும் இல்லை குர்ஜப்னீத் சிங் பொறுத்தவரை. ஏன்னா இவங்க வந்து ஒரு டால் ஃபேஸரை வந்து யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க பாரு. ஆக்சுவலா ஒரு சிஎஸ்கே ஒரே ஒரு டீம் மட்டும் தான் நாட் லைக்கிங் த இட்டு தி டெக் டைப் ஆஃப் பவுலர்ஸ். ஆக்சுவலா பார்த்தா மற்ற எல்லா டீம்லயும் வந்து ஒரு இட்டு தி டெக் பவுலர் இருக்காங்க. இவங்களுக்கு இன்டு தி டெக்னு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு இருக்கிறது ஜேமி ஓவர்டன் மட்டும்தான். ஆனா அவரையுமே உட்காந்து ஹார்ட் லெக்ஸ் போடுறவனை போய் உட்காந்து வைட் ஆஃப் டெலிவரி போட விட்டான் பாத்தியா? எங்க வேணாலும் ஒரு தரமான சமம். சூப்பர் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரம் ஸ்டீஃபன் ஃபிளமிங். வேற லெவல் தான். உங்களுக்கு மஞ்ச சொக்கான்னு காமிச்சிட்டீங்கடா நீங்க. மாறும் நம்புவோம், நம்பிக்கை வைப்போம், அது மட்டும் தான். மாற்றம் வேண்டுமே அந்த மாதிரி பண்றீங்க. நாங்க திருப்பி வருவோம்டா, கண்டிப்பா திருப்பி வருவோம். அதான் நம்ம மேபி அடுத்து குயிக்கா நம்ம டிசி பிளேயிங் 11 காம்பினேஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே ப்ரெடிக்ஷன் வச்சுட்டு முடிச்சிடலாம். அதான் இப்போ டிசி காம்பினேஷன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியுது. கணேஷ் நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அதாவது ஒரு காலத்துல வந்து ஆர்சிபி ஸ்லோகன் நெக்ஸ்ட் கப் ஈசாலா கப்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மாதிரி இப்ப கப் அடிச்சிட்டாங்க. இப்ப நீங்க வந்து திருப்பி வரோண்டான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீ 5 கப் அடிச்சிட்டோம்டா, 5 கப் அடிச்சிட்டோம் தம்பி. நாங்க 2023 2 வாட்டி அடிச்சிட்டோம். நீங்க 2020க்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணல. நீங்க எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? என்ன பேசக்கூடாது? சிஎஸ்கே மும்பை மும்பை சிஎஸ்கே எத்தனை வாட்டா வரியா சொல்லி போப்போமா 2 பேருக்கும்? எத்தனை வாட்டி நீ ஜெயிச்சிருக்க எங்களோட சொல்லு. கப்பு தான் தம்பி முக்கியம். 2020க்கு அப்புறம் நீங்க அடிச்சீங்களா? இல்ல சரி கப்பு தான் சொல்றேன். கப்புல நான் என்ன 2020க்கு அப்புறம் அடிச்சியா? 2020க்கு அப்புறம் அடிச்சியா? இருடா நான் சொல்றேன். 2013 15 17 தோனி வந்து ஆர்பிஎஸ்ல இருந்தது. 2019 என்ன? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வரலையாடா? நீங்க வந்தீங்கன்னா நான் கப் அடிச்சிருப்போம்டாங்க. இதெல்லாம் போங்க. நீ வரல. சரி, நாம இப்போ டிசி பத்தி டிஸ்கஸ் பண்ணி வீடியோ முடிச்சுப்போம். நம்ம தனியா மும்பை போது சண்டை போட்டுப்போம். அதான் டிசி காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஐ திங்க் எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி இல்ல நிதிஷ் ராணா பத்தி நம்ம பேசிருந்தோம். அண்ட் அதுக்கு பதிலா யாரு இது பண்றதுன்னா வந்துட்டு கப்பல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சமீர் ரெஸ்வியும் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா வராரு. அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அசுதோஷ் சர்மா இருக்காரு. பட் அவரும் டவுன் த ஆர்டர் பிளேயர். பிருத்வி ஷா கூட ட்ரை பண்ணலாம். அவங்க ஐ டோன்ட் நோ ஹவு ஹங்க்ரி இஸ் அண்ட் அது அவங்களுக்கு தான் தெரியும். பிருத்வி ஷா இஸ் ஆல்சோ கிரேட் ஆப்ஷன். போன வருஷம் அவங்க கருண் நாயர்லாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுதான். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க ஸ்குவாட்ல பார்க்கும்போது வந்துட்டு பிருத்வி ஷா இஸ் an ஆப்ஷன் ஃபார் த நம்பர் 3. ஐ வுட் சே தட் நீ வந்து பிருத்விஷா உனக்கு டவுட் இருக்குன்னா அபிஷேக் பொருள் அவர் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவர் தான். அபிஷேக் பொருளை நீங்க வந்து அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன். he also played in that அவர் எல்லா பொசிஷனுக்கும் ஆடி இருக்காரு. அபிஷேக் பொருள் நம்பர் 3 வந்து இட்ஸ் நாட் a bad ஆப்ஷன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ஃபீல் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே நீங்க வந்து இவரை கொண்டு வரலாம். அசுதோஷ் சர்மா வந்து உங்களுக்கு மேட்ச் வின்னர். ஆக்சுவலா ஒரு டஃப் கிரன்ச் சுச்சுவேஷன்ல எப்படி உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொடுக்குறவர். ஸோ ஐ வுட் love to bring அசுதோஷ் சர்மா பொறுத்தவரையும். அண்ட் ஐ வுட் லவ் டு see அகூப் நபீதார். அவ்வளவு காசு எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அவரை. ஸோ ஐடியலி யூ ஷுட் பிரிங் ஹிம். அகூப் நபியும் நீங்க வந்து உள்ள கொண்டு வரணும். அகைன் ஜஸ்ட் வந்து இப்ப முகேஷ் குமாரும் இஸ் ஆப்ரேட்டிங் வெல். நட்டும் டீசெண்டா போயிட்டு இருக்கு. லுங்கி நிகிரி கன்ஃபார்ம் இது பொசிஷன் இருக்கும்போது சம்வேர் ஐ வுட் லவ் டு see த அகூப் நபியும் அவரோட ரோலும் நான் இது பண்றேன். இன்கேஸ் விபி உங்களுக்கு ஆஃபர் பண்ணல கண்டிஷன்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இருக்காங்க. குல்தீப் யாதவ் இவர் இருக்காரு. யாரு? அக்சர் பட்டேல் ஸ்பின் ஆப்ஷனுக்கு. ஸோ தட்ஸ் எனஃப். எனக்கு தெரிஞ்சு நீங்க
தேவைப்படுற கண்டிஷன்ஸ் டாக்டிக்கல் பேசிஸ்ல நீங்க விப்ராஜ் நிகம் போலாம். அப்படி இல்லைன்னா அகூப் நபியை நீங்க கொண்டு வரலாம். இஸ் a வெரி குட் இன் பவர் பிளே. ஸோ அதனால ஐ லவ் டு see him. Yeah, let's see. இஸ் இன் பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது தே ஷுட் ஐடியலி யூட்டிலைஸ் him. அதுதான் என்னோட அது. கரெக்ட். அதான் மேபி இந்த மேட்சே ஆடுறாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இம்பாக்ட் சப்ல வந்துகிட்டே இருக்காரு, பட் பிளேயிங் லெவலில் வராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். குயிக்கா நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ முடிச்சிடலாம். நான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஆப்வியஸ்லி நான் சொக்கா போட்டிருக்கிறதே தெரியும், சிஎஸ்கே தான். ஸோ அதான் இப்போ பாலா உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? அவன்கிட்ட கேள். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் I'll go with DC. நான் DC சொல்றேன். பாலா நீ? ஒன்னாடி வேற பாத்துட்டு இருக்கா. மழையா சிஎஸ்கே சொல்லுமா? ஜில்லு நான் சொல்றது ஜெயிக்க மாட்டேங்குது ஜில்லு. சரி, நேர் விருப்பம். என் பொண்டாட்டி வந்து வீட்டுல சாப்பிடணும் சிஎஸ்கே ஃபேன், அதனால நான் சிஎஸ்கேக்கு சொல்றேன். பாப்போம் யார் வின் பண்றானா. ஐ ஹைலி ஹோப் தட் சிஎஸ்கே ஸ்டார்ட்ஸ் வின்னிங். சிஎஸ்கே ஜெயிச்சு அதுக்கப்புறம் அடுத்து மும்பை ஆர்சிபி மேட்ச் இருக்கு. ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சி வியூவர்ஸ், நீங்க உங்களோட கருத்தை மென்ஷன் பண்ணுங்க. நேத்து மேட்ச் எப்படி இருந்தது? அண்ட் நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி மேட்ச்ல, ஹோம்ல நடக்கிற மேட்ச்ல சிஎஸ்கே வில் தே கம் பேக் அண்ட் ஸ்டார்ட் வின்னிங்? எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் மவுண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.